மிகப்பெரிய வீரர்களே இல்லாத இடத்துல ஒரு சுமாரான வீரன் எப்படி இருப்பான்னா மாவீரனாக இருப்பான்ல. இப்போ எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் மாவீரனுக்கான தகுதி உடையவனா இல்லைன்னா மாவீரனுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அது நான் கிடையாது, அது எனக்கு தெரியும். ஆனால் சினிமா என்ன பண்ணிடுச்சுனாக்கா அதனுடைய தொழில்நுட்பம் தான் அதனுடைய துவக்கமாக மாறுது. நாளுக்கு நாள் அது வளர வளர அதனுடைய தொழில்நுட்பம் வந்து ரொம்ப மோசமாக வளர்றதே ஒழிய அதுக்குள்ளே இருக்கிற கற்பனை திறன் இருக்குதுல்ல, அது குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா கற்பனை திறன்ன்றது லைஃப்லேருந்து எடுக்கிறோம். நம்ம சமைச்சான்னு செலவு பண்ணுற ஒரு சினிமா இருக்குதுல்ல, அந்த சினிமா வந்து மக்களுக்கான சினிமாவும் இல்லை, அது ஒரு விதமான ஒரு கார்பரேட் தயாரிக்கிற ஒரு விதமான ஒரு சந்தை பொருள். அது அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற பெரிய 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா பண்ணுற படங்கள்லாம் இருக்குதுல்ல, இந்த சினிமாக்கள் என்ன வருதுன்னா மக்கள் வாழ்வோடோ இல்லை மக்களுக்கு தேவையாக இருக்குதுன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு நடிகருக்கோ இல்லை வந்து ஒரு அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிற அந்த பிஸ்னஸ் மேனுக்கோ இருக்கிற விருப்பங்களாக தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கலைஞனுடைய ரோல்ன்றது ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு சிறந்த கலைஞனுக்கு அவனை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவனுக்கு பதில் தெரியாமல் இருந்தால் தான் அவன் ஒரு சிறந்த கலைஞன். நான் இந்த கதை ஏந்திரமா பண்ண அவன் பதில் சொல்லிட்டானாக்கா அவன் செஞ்சுருக்கிறான்னு அர்த்தம். நீ வீரனா இல்லாமல் போருக்கு போக முடியாது. நான் நிறைய போர் சம்மந்தமான படம் பார்த்துட்டேன்ப்பா, நான் போர் செய்ய போகிறேன்பான்னாக்கா நீ கண்டிப்பாக சாவுன்னு எனக்கு தெரியும். நான் நிறைய ஆப்ரேஷன் பார்த்துருக்குறேன், எவ்வளோ ஆப்ரேஷன் பார்த்துருக்குறேன் தெரியுமா நான் படங்களில், டாக்குமெண்ட்ரியாக ஃபிலிமாக அதெல்லாம். அதனால் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன், அவனை ஒத்து பண்ணேன் அப்படின்னு. அதுக்கான பயிற்சி ரொம்ப முக்கியம், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது வெறும் நீங்கள் டைரக்டர் ஆகிட முடியாது, எதுவுமே ஆக முடியாது. அதுக்கான முயற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கான தியாகம் அதை விட முக்கியம். சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ் சார், உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சு என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீனில் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது சார், அறம் பார்க்குறேன், இப்போ மனுஷி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த படங்கள் பார்க்கும்போது உங்களோட திங்கிங் மேக்கிங், அந்த நீங்கள் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு ஒர்க் வாங்குற விதம் எல்லாமே அப்சல்யூட்லி ப்ளீஸிங்காக இருக்குது, பார்க்கும்போது சூப்பராக இருக்குது சார். அண்ட் உங்களோட ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்க்ரீனுக்கு வரக்கூடிய விஷயங்கள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட்டிங், அதை தவிர்த்துட்டு உங்களோட படங்களை பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு ஐடியேஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு படம் பண்ணுறேன்னா ஒரு ஒன்லைன் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒன்லைன் ஸ்கிரிப்டில் கொண்டு வர்றது எப்படி சார் நடக்குது? அந்த மேஜிக் பொதுவாகவே சினிமா வந்து ஒரு மேஜிக் தான். அது எப்போது மேஜிக் அப்படின்ற இடத்துலேருந்து அது தன்னை நகர்த்திக்குதோ அப்போ அது என்னன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனித வாழ்வே என்பது ஒரு மேஜிக்காக இருக்கணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். உங்களுடைய லவ்வாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம், எல்லாமே நம்ம வந்து ஒரு மேஜிக்காக இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். ஏன்னா அபூர்வமாக நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம எப்பவுமே நம்மளுடைய லட்சியமாக இருக்குது. எல்லாரும் மாதிரி வாழணும் அப்படின்றது வந்து அது யதார்த்தமாக அப்படி இருந்தால் கூட அது நமக்கு நாம் யாரும் விரும்புறதில்லை. அது ஏன் மற்ற எல்லா கலைகளை விட சினிமா வந்து நம்மளை வந்து முழுமையாக வியாபிச்சிடுச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் விரும்புகிறது எல்லாத்தையும் அது ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்துடும். அப்போது ஒரு உண்மைத்தன்மைக்கு ரொம்ப அருகாமையிலும் உண்மையற்றும் இருக்கிறது தான் வந்து சினிமா. மற்ற எல்லா ஆர்ட் ஃபார்ம்லேயும் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுடைய லைஃப் தான் வந்து அதனுடைய துவக்கமாக இருக்கும். ஆனால் சினிமா என்ன பண்ணிடுச்சுனாக்கா அதனுடைய தொழில்நுட்பம் தான் அதனுடைய துவக்கமாக மாறுது. நாளுக்கு நாள் அது வளர வளர அதனுடைய தொழில்நுட்பம் வந்து ரொம்ப மோசமாக வளர்றதே ஒழிய அதுக்குள்ளே இருக்கிற கற்பனை திறன் இருக்குதுல்ல, அது குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா கற்பனை திறன்ன்றது லைஃப்லேருந்து எடுக்கிறோம் நம்ம. அதனால தான் நீங்கள் வந்து இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்குறீங்க, எப்படி நீங்கள் ஸ்கிரிப்டில் இருந்து ஒரு ஃபிலிம் போகிறீங்க, எப்படி இது உங்களால் இப்படி பண்ண முடியுதுங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்படி பண்ண தானே சினிமா, இப்படி பண்ணால் தான் நாட்பம். இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா மிகப்பெரிய வீரர்களே இல்லாத இடத்துல ஒரு சுமாரான வீரன் எப்படி இருப்பான்னா மாவீரனாக இருப்பான்ல. இப்போ எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் மாவீரனுக்கான தகுதி உடையவனா இல்லைன்னா மாவீரனுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அது நான் கிடையாது, அது எனக்கு தெரியும். சரி, நீங்கள் அதை காட்டிட்டீங்க சார். காட்டினதுக்கப்புறமா இவ்வளோ தன்னடக்கத்தோட பேசுகிறதா? இல்லை, இதை விட அப்போ இதுவே பெரிய படம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம சத்யஜித் ரே என்ன சொல்லுவோம், அக்கிரோ குரோசாவா சொல்லுவோம் இல்லையா? இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த இடத்துக்கு நம்ம ஏன் போகலாம் அப்படின்றதுக்கு நிறைய இங்கே வெளியே சொல்லிக்க முடியாத கதைகள் இங்கே நிறையன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் எடுக்கிறோம்னா, இப்போ உலக அளவில் சினிமாக்கள் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரியான சுதந்திரம் இருக்குது, என்ன மாதிரியான பொருளாதார தாராளம் இருக்குது அப்படின்னா, ஒரு சீன் எடுக்கிறேன் நான், அப்புறம் எடிட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு திருப்தியாக இல்லைன்னா அந்த சீனை நான் இன்னொரு நாள் எடுக்கலாம். அப்படி அதுக்கான வாய்ப்பு அங்கே அதிகம். இங்கே வந்து எனக்கு இந்த சீனையே ஒரு நாள் எடுத்துடணும், அதில் நான் எவ்வளோ யோசித்தேனோ அதில் வந்து எவ்வளோ குறைவாக பண்ண முடியுமோ அதை நான் குறைச்சிடணும், அந்த பட்ஜெட் குறைச்சிடணும், செலவுகளை குறைச்சிடணும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது குறைஞ்சபட்ச சினிமான்றது தான் இங்கே சாத்தியம்.
நீ கச்சாமச்சான்னு செலவு பண்ணுற ஒரு சினிமா இருக்குதுல்ல, அந்த சினிமா வந்து மக்களுக்கான சினிமாவும் இல்லை. அது ஒரு விதமான ஒரு கார்பரேட் தயாரிக்கிற ஒரு விதமான ஒரு சந்தை பொருள் அது, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற பெரிய 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா பண்ணுற படங்கள்லாம் இருக்குதுல்ல, இந்த சினிமாக்கள் என்ன வருதுன்னா மக்கள் வாழ்வோடோ இல்லை மக்களுக்கு தேவையாக இருக்குதுன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு நடிகருக்கோ இல்லை வந்து ஒரு அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிற அந்த பிஸ்னஸ் மேனுக்கோ இருக்கிற விருப்பங்களாக தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கலைஞனுடைய ரோல்ன்றது ரொம்ப குறைவாக இருக்குது. கரெக்டாக நான் பேசுகிறது புரியுதா? ஒரு ப்ராடக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அது வந்து ஒரு கண்டென்ட், அது ஒரு பிஸ்னஸ் கண்டென்ட், அவ்வளோதான். அது ஓகே, லைஃப் இல்லை அது. சார். அண்ட் இப்போது படங்கள், உங்களோட படங்கள் பற்றி பார்க்கும்போது உங்களோட வே ஆஃப் ஒர்க்குன்றத குறிப்பாக பேசும்பொழுது சார், இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா என்ன பாதித்த விஷயங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வந்து பஸ்ஸில் போகும்போது ஒரு 10 ரூபா அதிகமாக விற்கிற ஒரு பொருளாக இருக்கட்டும், நான் ரொம்ப லேமாக சின்ன சின்ன விஷயங்களாக சொல்கிறேன் சார். நீங்கள் பார்த்த விதங்கள் பெருசாக இருக்கும். அறமில் நீங்கள் சொல்ல வந்தது, மனுஷில் நீங்கள் சொல்ல போகிறது, ரெண்டுமே நான் சொல்கிறேன். ஸோ என்ன பாதித்த விஷயங்களை ஸ்கிரிப்டாக பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இல்லை சார்? அது நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எப்போயுமே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய கிடைக்குது, நிறைய மனிதர்களை சந்திக்கிறீங்க, நிறைய காட்சிகள் உருவாகுது, நிறைய உரையாடல்களை கேட்குறீங்க, விதவிதமான நடவடிக்கைகளை நம்ம கவனிக்க முடியும். அதாவது வந்து ஒரு அம்மா நேற்று நான் நடந்து ஒரு ஒரு கலெக்டர்ஸை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ஒரு அம்மா வந்து அவங்க கொஞ்சம் புத்தி பாதிச்சிருக்கிறாங்க. அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க பின்னால் ஒரு 20 நாய் போயின்னு இருக்குது. திரும்ப அவங்க ஒரு கடையில் நிற்கிறாங்க. ஏதோ கேட்குறாங்க அவங்க. கேட்ட உடனே அப்புறம் அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 2 பிஸ்கட் எடுத்து கொடுக்குறாரு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி அந்த பட்டர் பிஸ்கெட்டை வந்து அந்த நாய்களுக்கு போட்டு திரும்ப போயின்னுக்கிறாங்க. திரும்ப இப்போ அவங்க எப்படி இருக்குது எனக்கு அந்த காட்சி, நான் ஒரு பெரிய வாரியர் மாதிரி அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த 20 நாய் அவங்க கூட போயிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா அந்த நாய்க்கு தேவையானதை அந்த அம்மா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குதுல்ல, அந்த காட்சி எனக்கு வேறு மாதிரி இருந்தது. ஆனால் அது இப்படி இருக்குது பிரம்மாண்டம். ஆனால் அவங்க புத்தி பாதிச்சிருக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது. திரும்ப அவங்க உட்காந்துருக்குறாங்க. மொத்த நாய் அவங்கள சுற்றி உட்காந்துட்டு இருக்குது. இவங்களுக்குள்ளே அந்த இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், இவங்க 2 பேரும் ஒரே மொழி கிடையாது, ஒரு இனம் கிடையாது, எந்த விதத்துலையும். ஆனால் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு உறவாடுற முறை, ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, அந்த கைகோர்த்துக்கிற இடம் இருக்குதுல்ல, அந்த நாய்களும் இந்த அம்மாவும். அங்கே இருக்கிற அந்த மனிதத்தன்மை தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆத்மக்கான ஒரு கலைஞனுக்கான ஒரு இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த நிலம் முழுதும் மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு காதல் இருக்குது, அந்த காதலில் இசை இருக்குது, அந்த இசைக்குள்ளே அவங்களுடைய நடனங்கள் இருக்குது, அந்த நடனங்களுக்குள்ளே அவங்க வந்து விதவிதமான உடல் அசைவுகளும் அவங்களுடைய கொண்டாட்டங்களும் இருக்குது. இதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறது, சவுண்ட்ஸ் அப்சர்வ், எல்லாத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது தான். நான் ஒன்றை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு பூனையை பார்த்தா கூட நான் உட்காந்து 2 நிமிஷம் பார்த்துட்டு தான் நான் போவேன். ரோட்டில் போகும்போது ஒரு பூனை அப்படி ஒரு மதில் மேலே ஒரு போச்சுன்னா அது எப்படி நகரப்புறத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது எப்படி வளருது, ஒரு காக்கா வந்து எப்படி வந்து சாம்பார் பேக்கெட்டு நூலை பிரிச்சுட்டு எப்படி சாம்பார் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஏன்னா இதுதான் நான் சினிமாவை மாற்ற போகிறேன். இது நான் திட்டமிட்டு செய்கிறேன்னா இல்லை, என்னுடைய இயல்பில் என் சப்கான்ஷியஸில் அப்படி இருக்குது. அது நான் செய்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு பார்த்தோன்னே மனம் கவர்ற அளவுக்கு ஒரு பட்டுப்பூச்சி இருக்குது. அவ்வளோ நிறங்களோடு இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீ ஏன் இப்படி பிறந்த பட்டுப்பூச்சின்னு நம்ம கேட்க முடியாது. அப்படி பட்டுப்பூச்சி நம்ம கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் அந்த பட்டுப்பூச்சின்னா பதில் சொல்லும். நீ இல்லை ஒரு மலரை பார்த்து இவ்வளோ அழகாக இவ்வளோ வாசத்தோடு இருக்கிற, இவ்வளோ பெரிய மரம், இவ்வளோ மலர்கள் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு குளிர்ச்சல் அப்படி நம்ம கேட்டோம்னா அது என்ன சொல்லும்? அது பதில் தெரியாது. ஒரு சிறந்த கலைஞனுக்கு அவனை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவனுக்கு பதில் தெரியாமல் இருந்தால் தான் அவன் ஒரு சிறந்த கலைஞன். நான் இந்த கதை ஏந்திரமா பண்ணேன் அவன் பதில் சொல்லிட்டானாக்கா அவன் செஞ்சுருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? இதுதானே உண்மை. அப்போ என்னென்னா அதனுடைய இயல்பில், அதனுடைய பிறப்பில், ஏன்னா அதனுடைய வாழ்க்கை ஒரு இயற்கையோடு அதுக்கு விதிக்கப்பட்ட அது ஒரு விதி. அந்த விதியாக நீங்கள் மாறுறது தான். அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கான சுயநலங்கள் எல்லாம் இருந்துச்சுனாக்கா நாம் வந்து அந்த விதிகள்லேருந்து நம்ம வந்து தவறு செய்ய துவங்கிடுவோம். அது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப உங்களுக்கு புரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு போகிறதுக்கான ட்ராவல் பேர் தான் அவன் தான் கலைஞன். அங்கே நீங்கள் செய்கிற அதில் ஏற்படுற விளைவுகள் தான் ஆர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஓவியமாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், ஒரு திரைப்படமாக இருக்கலாம் இல்லையா, இல்லை ஒரு காட்சியாக இருக்கலாம், இல்லை நடிப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களை நேர்த்தியாக வச்சுக்கிறது தான். ஏன்னா இந்த உலகம் வந்து ஒரு நேர்த்தியாக தான் இருக்குது. இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், என் நாக்கு வந்து என் பல்ல படலை இல்லை. ஏன்னா இது ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. இந்த பூமி சுற்றிட்டே இருக்குது, எவ்வளோ காலமாக சுற்றிட்டு இருக்குது.
கோலங்கள் சுற்றிட்டு இருக்குது, யாருமே எதுவுமே இடிச்சிக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. நீ நான் வந்து சண்டை போட்டுக்காமல் இருக்கிறோம், உறவாடி இருக்கிறோம், ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். இந்த உலகமே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது, இந்த பிரபஞ்சமே ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. எல்லாமே மெஷர்மெண்ட் தான். இந்த மூச்சு விடுறதுலேருந்து இதெல்லாமே இந்த இந்த அளவு முறை மாறிடுச்சுன்னு வச்சுக்க, மரணம் ஏற்பட்டுரும். என் மூச்சு விடுறதுல அளவு முறை மாறிடுச்சுனாக்கா, என் ரத்த ஓட்டத்தில் அளவு முறை மாறிடுச்சுனாக்கா, என் இதய துடிப்பில் அளவு முறை மாறிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? மரணம் ஏற்பட்டுரும். அப்போது இந்த மெஷர்மெண்ட்டு தான் லைஃப், இந்த மெஷர்மெண்ட்டு தான் ஆர்ட். இந்த மெஷர்மெண்ட்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் மீறினீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, வந்தோடனே ஒரு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு உலக சினிமாவை பற்றி பேசுவான், பயங்கரமான பேசுவான், அந்த படம் பார்த்தீங்களா, இந்த படம் பார்த்தீங்களா, அதில் வந்து அவர் என்ன, அது கிடையாது. அதாவது நீ வீரனா இல்லாமல் போருக்கு போக முடியாது. நான் நிறைய போர் சம்மந்தமான படம் பார்த்துட்டேன்பா, நான் போர் செய்ய போகிறேன்பான்னாக்கா நீ கண்டிப்பாக சாவுன்னு எனக்கு தெரியும். இதுதானே உண்மை. நான் நிறைய ஆப்ரேஷன் பார்த்துருக்குறேன், எவ்வளோ ஆப்ரேஷன் பார்த்துருக்குறேன் தெரியுமா நான், படங்களில் டாக்குமெண்ட்ரியாக ஃபிலிமாக அதெல்லாம். அதனால் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னேன், எவனோ ஒத்துப்பானே அப்படி. அதுக்கான பயிற்சி ரொம்ப முக்கியம், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது வெறும் நீங்கள் டைரக்டர் ஆகிட முடியாது, எதுவுமே ஆக முடியாது. அதுக்கான முயற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கான தியாகம் அதை விட முக்கியம். ஏன்னா தூக்கத்தின் மீது உங்களுக்கு எப்போ வந்து ரொம்ப விருப்பம் இருக்குதோ அப்போ நீங்கள் வந்து எதையும் அடைய மாட்டீங்கன்னு அர்த்தம். நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவெடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அடையிறதுக்கு இங்கே நிறைய இருக்குது. ஏன்னா தூக்கமும் உணவும் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. ரொம்ப விருப்பமான உணவு, ரொம்ப விருப்பமான தூக்கம் உங்களை வந்து நகர்த்தாது. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது சார். ஒரு நடுவில் பார்த்தேன், பின்னாடி நாய்க்குட்டி ஃபாலோ பண்ணிகிட்டே போனது, பூனை நிற்கிறது, இந்த விஷயங்கள் ஒன்றுமே பிரிக்கியாக ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக பார்க்குறதுன்றது வேறு, நான் பார்த்த கான்டென்ட் என் படத்தில் வைக்கிறதுன்றது வேறு. பிளேஸ்மெண்ட்டுன்னு நான் பற்றி பேசுகிறேன் சார். எனக்கு அறமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், படங்கள் பொதுவாக அவங்க படங்கள்லாம் இந்த படத்தை பற்றி பேசுங்க, அந்த படத்தை பற்றி பேசுங்கன்னு கேட்கல, உங்களோட மேக்கிங் ஸ்டைல் பற்றி தான். சமூகத்தில் பார்த்த ஒரு விஷயத்த நான் இங்கே பிளேஸ் பண்ணணுன்றதே ஒரு மிகப்பெரிய ஆர்ட்டு தான் சார். அது எப்படி சார் உங்களுக்கு வருது? அதை எப்படி சூஸ் பண்ணணும்? அவங்க அது வந்ததாங்க, அது வந்தால் தான் அது வந்து அதில் ஒரு சிறப்பும் கிடையாதுன்ற நான். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது அப்போ அந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு அம்மாவை பார்த்துருப்பேன், இப்போ நான் வந்து காலனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறேன், அதில் ராதிகாமா தான் அம்மா கேரக்டர். இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா, அந்த அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் அது பண்ணிவிடுவேன். நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அவங்க ஃபிசிக் எப்படி இருக்கும், அவங்க காஸ்ட்யூம் எப்படி இருக்கணும், அவங்க ஹேர் எப்படி இருக்கணும், அவங்க ஸ்கின் எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், அவங்களுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், எப்படி படப்படப்பட. ஏன்னா நம்ம சமூகத்தில் தான் நாங்கள் பொறுக்கிறோம், நம்ம சமூகத்தில் தான் பொறுக்கிறோம். இப்போது எங்கள் அத்தை ஒன்று இருக்குது, அதை ஒன்று அது என்னை பார்த்த உடனே அது எப்படி பேசணுன்னாக்கா, இப்போ நான் அதுவே நகர்ப்புறத்தில் இருந்துச்சுன்னா அது எப்படி என்னை பார்த்து பேசணுன்றது எனக்கு தெரியுது, புரியுது. ஆனால் நான் போன உடனே அது பார்க்கும், எப்பா அண்ணன் மட்டும் போயா, எப்படா வந்த, எப்படி இருக்கிறான் பார்ப்பேன், அவன் என்ன ஒரு கட்டி லெட்ரு கூட போட மாட்டேன்றான், ஒரு எதுவுமே செய்ய மாட்டேன்றான், அவன் கூட போகிறதே வேஸ்ட்டாக அவன் இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும். அது நான் குறுக்கெல்லாம் போகக்கூடாது, குறுக்கில் பண்ண உங்கள் அப்பா மாதிரி இருக்கிறீனே, பேச விட மாட்டேன்றீனே, முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு கேள்வி அப்படின்னு சொல்லும். அது நான் உட்காந்து கேட்கணும். ஏன்னா அதனுடைய விருப்பமே என்னென்னா, அது சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டேன்னா அது விருப்பத்துக்குடையவேன், நடுவில் பேசிட்டேன்னா நான் அதுக்கு எதிரானவன். புரியுதுங்களா? இந்த கேரக்டரே நான் பார்த்துட்டேன். இப்போ நான் ஒரு படம் பண்ண போகிறேன், இப்போ எங்கள் அத்தை அங்கே வரும்போதுன்னா, இப்போ இதை நான் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்கிறேன், இதை நான் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம். இப்படி தான் நீ பேசணும், படப்படன்னு பேசணும், அவங்க எதிராளி அப்சர்வ் பண்ணுறாங்களா இல்லையா புரிஞ்சுக்கினாங்க, அதை பற்றிலாம் அவங்க கவலை கிடையாது. என்ன எல்லோரும் படப்படன்னு பேசுவோம், இது யார் அவன் பக்கத்தில் இருக்கிறவன், மூஞ்சி சரியில்லை இவனுங்க அப்படின்னு வந்து டக்கு அப்படியே சொல்லணும். அதை பற்றி பேசினா இருக்கும். சொல்லிட்டு சும்மா சொன்னப்பா நீ தப்பாக நினச்சிக்காதுண்ணா அப்படின்னு போயிட்டு நினச்சிட்டேங்க அப்படின்னு அப்படி போயிட்டு இருக்காது. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி உலகம் முழுவதும் உங்களுக்கான அனுபவங்கள் வந்து இருக்குது, நீங்கள் தேடி வச்சுக்கணும். நாம் என்ன பண்ணுவோம்னா, வெறுப்பாக எப்பவுமே இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்சர்வ் பண்ணாமல் என்ன பண்ணிவிடுவீங்கன்னா, யாரா சும்மா லோடலோடன்னு பேசுறதுலாம் அப்படின்றது இருக்குது இல்லை. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவங்ககிட்ட இருந்து நீ எதையும் பெற விரும்பலைன்னு அர்த்தம். உலகம் முழுவதும் உனக்கு இருக்குது, நீ கலைஞனாக அவனை முடிவு பண்ணிட்டு டைரக்டராக அவனை முடிவு பண்ண, நடிகனுக்கு இன்னும் முக்கியம் அது. ஏன்னா எல்லாரையும் நீ அப்சர்வ் பண்ணணும். இதோட இன்னும் சூப்பராக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க. நான் ஒரு வீட்டுக்கு போனோம், ஒருத்தரை பார்க்குறதுக்காக போகிறேன். அவங்க பையன் என்ன பண்ணுவான்னா, போய் கதவு தட்டினவன் காலிங் பில் அடிப்போம், கதவு தட்டுவார், டக்குன்னு டோரை திறப்பான், யார்
அப்படின்னுவான். அப்பா இல்லைப்பா. அம்மா அப்பா இருக்கிறாரு. இல்லையடா. இல்லையா அங்கிள். அதுதான் டோர் டப் சாத்திரம். இது என்னன்னா, ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, நம்மளோட வயதில் மூத்தவங்க, நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா யார் அவங்க? நம்மளுடைய விருந்தாளி. இந்த தலைமுறைக்கு ஒரு விருந்தோம்பல் என்ற மனநிலையே போயிடுச்சு. நமக்கு அவங்க சம்மந்தம் இல்லாதவங்க. அவங்கள நம்ம ரிசீவ் பண்ணுன்ற அவசியம், அவங்கள மதிப்பளிக்கணுன்ற தேவை நம்மளுக்கு இல்லை. இதெல்லாமே உங்களுடைய தோல்வி, இந்த ஜென்ரேஷனுடைய தோல்வி இதெல்லாம். திறந்தோன்னே யார் அங்கிள் நீங்கள்? எதுக்கு வந்தீங்க? அப்பாவை பார்க்க வந்தீங்களா? என்ன விஷயம் அங்கிள்? நீங்கள் எதனா சொல்லிட்டு போங்க. இரு நான் அம்மாவை கேட்டு வரேன். அம்மா அப்பா வருவார் இல்லை, வெயிட் பண்ணலாமா? அங்கிள் எங்கேருந்து வரீங்க? என்ன சாப்பிட்டு போகிறீங்களா? காஃபி சாப்பிட்றீங்களா? இந்த விருந்தோம்பல் நம்மக்கிட்ட கிடையாது. சாத்திட்டோம். இப்போ எப்போல்லாம் அவன் கதவு திறக்கணும் அப்போல்லாம் நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்கும். இவன் எப்போல்லாம் நான் கதவு திறக்கணும், கதவு அந்த டோரை ஓப்பன் பண்ணி வா 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 ஒரு உள்ளே ஒரு சவுண்ட் கேட்டுன்னு இருக்கும். திரும்ப லாக் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு 4-5 முறை நடந்துச்சு. 5வது முறை நான் கதவு திறக்கும்போது 5வது முறை அவன் கேட்குறான், யார் அங்கிள் நீங்கள்? என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். 5வது முறை அவன் கேட்குறான். ஆனால் இந்த தடவை நாய் வாலாட்ட ஆரம்பிச்சிச்சு. 5 தடவை நாய் என்னை ஸ்டடி பண்ணிடுச்சு, என்னை பார்த்து வாலாட்டுது. இப்போ நாய் குலைக்கல, நாய் வாலாட்டுது. நாய் குலைக்கல, நாய் வாலாட்டுது. ஆனால் அவன் திரும்ப 5வது முறை என்ன கேட்குறான். அந்த பையன், யார் வேணும் உங்களுக்கு? அப்பா இல்லையே. திரும்ப அவன் கேட்குறான், அம்மா அப்பா எங்க? அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். அப்பா இருக்கிறாரா இல்லைன்னு தெரியல. அப்போ அவன் ஒரு அறைக்குள்ளேயே இருக்கிறான். அறைக்குள்ளே எங்கே இருக்கிறான்னாக்கா அவன் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிறான். சிஸ்டத்துக்குள்ளே எங்கே இருக்கிறான்னா அதுக்குள்ளே ஒரு கேம்குள்ளே இருக்கிறான். கேம்குள்ளே எங்கே இருக்கிறான்னாக்கா அதுக்குள்ளே இருக்கிற அந்த கேமுடைய எமோஷன்ஸுக்குள்ளே இருக்கிறான். அவன் அதுக்குள்ளேருந்து வரணும். அவன் அந்த எமோஷனல்லேருந்து வெளியே வரணும், அப்புறம் அந்த கேம்லேருந்து வெளியே வரணும், அப்புறம் சிஸ்டத்துலேருந்து வெளியே வரணும், அப்புறம் ரூம்லேருந்து வெளியே வரணும், அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வரணும். அதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும். இவ்வளோ ஒரு அறைகளை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி எங்கே கற்றுப்பீங்க? 4 பேர் போகிறீங்க, ஒன்றா 4 பேர் போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? 4 பேர் கையிலையும் மொபைல் இருக்குது. 4 பேருக்கு ஒரு மணி நேரமாக அந்த டீ ஷாப்பில் உட்காந்துருந்தீங்க, டீ சாப்பிட்டீங்க, கேக் சாப்பிட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. 4 பேரும் மொபைலில் இருந்தீங்க. அப்புறம் சரி மச்சி நான் வரேன் அப்படின்னு சொல்லி 4 பேரும் போயிட்டீங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் டெய்லி மொபைல் பார்க்குறீங்களா? மொபைல் பார்க்காமல இருக்க முடியாது. இதுவே உங்களுக்கு போர் அடிக்கும். இன்னும் 10 நிமிஷத்தில் நீங்கள் எழுந்து வெளியே போய் மொபைல் பார்த்தாலும் பார்ப்பீங்க. என்ன பார்த்தீங்க மொபைலில்? அது எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் இந்த மொபைலில் இதை பார்த்தேன் அப்படின்னு உங்களால் ஒன்று சொல்ல முடியும்? இதில் நான் கற்றுக்கிட்டேன், இது என்ன இவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கு, இவ்வளோ கெயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு உங்களால் என்ன சொல்ல முடியுமா? அது ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துன்னே இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை? நீங்கள் எவ்வளோ பேர் அடிமை அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? பரவாயில்ல, ஆம்பளை பசங்க பார்த்தீங்க பரவாயில்ல, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வரீங்கடா, 2 பேரும் அதாண்ட பண்ணுறீங்க. அப்புறம் ஏன் அந்த டீ கடைக்கு வந்தீங்க? அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்தாங்க அந்த டீ கடைக்கு. எதுக்கு வந்தீங்க? மனம் விட்டு பேச தானே வந்தீங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணியிருந்தீங்க? மொபைலில் இருந்தீங்க. அப்போ ஏன்டா உங்களுக்கு அந்த பொண்ணு ஏன் அந்த பையன் உங்களுக்கு? ஸ்ட்ரிக்ட் கிளாஸாக போகுது சார், மாஸ்டர் கிளாஸ்.